நகர அமைப்பு. சிந்துவெளி நகரங்களிலேயே மிகப் பெரியது மொஹஞ்சதாரோ. இது சுமார் 200 ஹெக்டேர் பரப்பை கொண்டது. ஹரப்பா பண்பாடு தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக நகர அமைப்பு பெயர் பெற்றதாகும். தெருக்கள் ஒவ்வொன்றும் குறுக்கு நெடுக்காகவும் நேர்கோட்டிலும் அமைந்திருந்தன. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காலிபங்கன் போன்ற பெரிய நகரங்களில் நகர அமைப்பை இரண்டாக பிரிக்கின்றனர். ஒன்று கோட்டை பகுதி, மற்றொன்று குடியிருப்பு பகுதி. மேடான பகுதிகளில் கோட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன. கோட்டைகள் ஒவ்வொன்றும் களிமண் கற்களாலான மேடுகள் மீது அமைக்கப்பட்டிருந்தன. கோட்டையின் கீழ்ப்பகுதியில் இருந்த நகரத்தில் செங்கற்களாலான வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. இவற்றில் 20,000 முதல் 40,000 வரை சாதாரண மக்கள் குடியிருந்தனர். பெரும்பாலான கட்டிடங்கள் அனைத்தும் செங்கற்களால் ஆனவை. கற்பாறைகளாலான கட்டிடங்கள் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் குழாய்கள் ஹரப்பா பண்பாட்டின் மற்றொரு சிறந்த கூறாகும். வீடுகளில் இருந்து வெளிவரும் கழிவுநீர் குழாய்கள் அனைத்தும் தெருக்களின் கழிவுநீர் பாதையுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இக்குழாய்கள் பெரும் பாறை கற்களாலோ அல்லது செங்கற்களாலோ மூடப்பட்டிருந்தன. நகர மக்களின் குடிநீருக்கு என 700 கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்தன.